ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல் ஏஜாக்ஸ் கண்ட்ரோலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா டேப் கண்ட்ரோல். என்னுடைய இந்த ஏஜாக்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதோடைய ஜஸ்ட் இந்த டூல் ஸ்கிரிப்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்னோட டாப் ஆஃப் த பேஜில் போட்டுடுறேன். அதுக்கு கீழே நான் வந்து என்னுடைய டேப் கண்டெய்னர்னு இருக்கு பாருங்களேன், ஒரு கண்ட்ரோல். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போடுறேன். போட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இந்த ஸ்மால் டாக்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் டேப்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஏரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, இங்கே ஒரே ஒரு டேப் இருக்குது. நான் இன்னொரு டேப் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்மால் டேகை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஒன் மோர் டேப். இப்போ வந்து இந்த டேப்குள்ளே நான் வரேன். இந்த டேபை நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் பேஜ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து திஸ் இஸ் பேஜ் 1 கண்டென்ட் blah 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 blah. அண்ட் அதே மாதிரி என்னோட மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு வந்து இந்த டேப் 2 இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட் டேபுக்கு போகும். இந்த இடத்துல வந்து பேஜ் 02 போட்டுட்டு கீழே வந்து அதே மாதிரி திஸ் இஸ் பேஜ் 2. ஸோ அதேமாரி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் அதேமாரி பேஜ் 3. அண்ட் அது கீழே வந்து அந்த பேஜ் 3 உடைய கண்டென்ட்ஸ். ஸோ அது கீழே வந்து நார்மல் கண்டென்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் பேராகிராஃப்ஸ் எக்ஸட்ரா எல்லாமே வந்து டேப் 1, டேப் 2, டேப் 3ல போடலாம். இப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்குன்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் மற்றவங்க நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை செஞ்சு தாங்கன்னு சொல்லும்போது, ஓகே இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, நம்ம இந்த கண்ட்ரோல்ஸை மற்றவங்க கேட்குற மாதிரி நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேப் ஏஜாக்ஸ் டேப் கண்ட்ரோல் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ என்னுடைய பேஜ் 1, ஸோ அந்த பேஜ் 1க்கான கண்டென்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். என்னுடைய பேஜ் இந்த 2 கிளிக் பண்ணனா பேஜ் 2க்கான கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். பேஜ் 3 கிளிக் பண்ணனா பேஜ் 3க்கான கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து வித்தவுட் போஸ்ட் பேக். நம்ம பேஜ் போஸ்ட் பேக்கே ஆகாது பாருங்களேன். சூப்பர், பர்ஃபெக்ட்.